அனைவருக்கும் வணக்கம். Vivo Z1 Pro ரீசெண்டாக ரொம்பவே பேசப்படுற ஒரு பாப்புலர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஜூலை 3 இந்தியாவில் லான்ச் ஆக போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனாக மட்டும் இல்லாமல் PUBG மொபைல் கேமிங்க்கு இது ஆப்டிமைஸ் பண்ணி லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய எக்ஸலண்ட் ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. Vivo Z1 Pro இது ஏற்கனவே Vivo Z5Xன்னு சைனாவில் லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி தான் லான்ச் பண்ணுறாங்க இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி. Vivo Z1 Pro வந்து ஒரு மிட்ரேஞ்ச் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆனால் இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த Vivo Z1 Pro. Vivo Z1 Pro வந்து ஒரு மிட்ரேஞ்ச் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் எக்ஸலண்ட் ஃபீச்சர்ஸோட தான் இது லான்ச் பண்ண போகிறாங்க. நிறைய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்றா பார்த்துடலாம். முதல் ஹைலைட்டிங் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேக்கு வந்து இவங்க இன் டிஸ்பிளே கேமரா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இரண்டாவது ஸ்மார்ட் ஃபோன் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயோட மிட்ரேஞ்ச் கேட்டகரியில் லான்ச் ஆகுது. ஏன்னா ஏற்கனவே சாம்சங்கோட M40 வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேல தான் லான்ச் ஆச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா S10 ஹானர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் பஞ்ச் ஹோல் நாச்சோட லான்ச் ஆச்சு. ஸோ ஒரு மிட்ரேஞ்ச் கேட்டகரியில் லான்ச் ஆகிற இரண்டாவது பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்ச் ஹோல் நாச் அப்படிங்கிறதுனால ஆல்மோஸ்ட் ஃபுல் டிஸ்பிளே தான் நமக்கு கிடைக்கும். அடுத்த ஹைலைட்டிங்கான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் Snapdragon 712 AI சிப்செட்டோட இது லான்ச் பண்ணுறாங்க. Snapdragon 712ல லான்ச் ஆகிற முதல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து மிட்ரேஞ்ச் கேட்டகரி அப்படின்னா Snapdragon 675 இல்லை Snapdragon 710, அதாவது Realme 3 Pro, Redmi Note 7 Pro எல்லாம் அந்த சிப்செட்டில் தான் லான்ச் ஆச்சு. ஸோ இது வந்து Snapdragon 712. ஸோ ஒரு புது சிப்செட்டோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இந்த சிப்செட்டோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 710ஓட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதோட கிளாக் ஸ்பீட் வந்து 2.3 GHz கொடுத்துருக்காங்க. Adreno 616 கேமிங் ஸ்மார்ட் ஃபோன், அதனால பெஸ்ட் GPUவோட தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஹைலைட்டான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி சைஸ் 5000 mAh மேசிவ் பேட்டரி இதில் கொடுத்துருக்காங்க. இதை கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தான் இதை அட்வர்டைஸ் பண்ணும்போது பேட்டரி வந்து ரொம்பவே முக்கியம். 5000 mAh கொடுத்துருக்காங்க. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500 4000 mAh தான் கொடுத்துருந்தாங்க. 5000 mAh அப்படிங்கிறது வந்து இதுக்கு பெரிய ஹைலைட்டுன்னு நான் சொல்லுவேன். அடுத்த ஹைலைட் அப்படின்னு பார்த்தா இவங்களோட இன் டிஸ்பிளே கேமராவில் வந்து 32 மெகா பிக்சல், அதாவது ஃப்ரண்ட் கேமரா வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக் பேனலில் வந்து ட்ரிபிள் ரேர் கேமரா வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சார், அதுக்கப்புறம் பிரைமரி கேமரா 16 மெகா பிக்சல் ஃபோக்கல் 1.7 அப்பர்ச்சர், அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் வந்து டெப்த் சென்சார் 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே வந்து ட்ரிபிள் ரேர் கேமராஸோட தான் லான்ச் ஆகுது. ஆனால் வந்து ஃப்ரண்ட் கேமரா இதில் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி நிறைய AI பியூட்டி ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி வந்து வீடியோ காலிங், அதாவது நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வீடியோ காலிங் பண்ணும்போது AI ஃபில்டர் மோட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா பியூட்டி ஃபில்டர்ஸ் ஆப்ஷனோட நீங்கள் வீடியோ சேட் பண்ணலாம். யூஸ்வலாக வந்து ஃபோட்டோஸில் தான் இந்த AI ஃபில்டர்ஸ் இருந்தது. இப்போ வந்து இவங்க வீடியோ காலிங் ஃபீச்சரில் வந்து இந்த AI வந்து புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் போதும் கேர்ள்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு. அடுத்த ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo Z1 Pro வந்து ஒரு நார்மல் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனாக மட்டும் இல்லாமல் PUBG மொபைல் கேமிங்க்கு வந்து ஃபுல்லி ஆப்டிமைஸ் பண்ணி இவங்க லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால PUBG கேம் விளையாடுற எல்லாருக்குமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப பிடிக்கும். டிஸ்பிளேவும் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாகவும் இருக்கிறதுனால கேம் சென்டர் அப்படின்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் மூலயமா வந்து நீங்கள் எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணுறீங்க, எந்தெந்த கேம்ஸ் விளையாடும் போது, அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் நீங்கள் கேம்ஸ் விளையாடுறீங்க அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து கேம் விளையாடுறது வந்து குறைச்சிக்கணுமா ஜாஸ்தி பண்ணிக்கணுமா அப்படின்னு நீங்கள் வந்து அந்த ஆப் மூலியமாகவும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். இதோட இது 3.5mm ஆடியோ ஜேக்கும் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட்டும் இதில் இருக்குது. ரீசெண்டாக லான்ச் ஆன சாம்சங் M40 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜேக் வந்து அதில் கொடுக்கல. பட் இதில் அது கொடுத்துருக்கிறது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். அதோட இது 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் லான்ச் ஆக போகுது. 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட், அதுக்கப்புறம் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் இது லான்ச் ஆக போகுது.
இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 20,000 கிட்ட லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 15 to 20,000ல லான்ச் ஆனால் ரொம்பவே கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எந்த ப்ரைஸில் லான்ச் ஆனால் நீங்கள் வாங்குவீங்க? தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ விவோ Z1 Pro ஓவராலாக அனலைஸ் பண்ணி பார்த்தா PUBG கேமிங்காக ஆப்டிமைஸ் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன். அதோட 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 3.5mm ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க, 712AE சிப்செட்டோட இது லான்ச் ஆக போகுது. ஸோ ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. இது லான்ச் ஆனால் கண்டிப்பாக சாம்சங் M40, Realme 3 Pro, அதுக்கப்புறம் Redmi Note 7 Proன்னு எல்லா மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கும் இது கண்டிப்பாக டஃப் காம்படிஷன் கொடுக்கும். விவோ Z1 Pro லான்ச் ஆனதுக்கப்புறம் இதோட அன்பாக்சிங் அண்ட் கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து நான் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.